அன்பானவர்களே வணக்கம். காட் பிளஸ் யூ ஆல். வரலாற்றில் 2 நூற்றாண்டுகளை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, 1ஆம் நூற்றாண்டு, இப்போ நம்முடைய 21ஆம் நூற்றாண்டு. 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் கர்த்தருடைய அந்த ஆதீன கணக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த காலப்பங்கீடு, இது 4வது காலப்பங்கீடில் நாம் இருக்கிறோம். இந்த 4வது காலப்பங்கீடில் தான் 4வது அத்தியாயம். இந்த 4வது அத்தியாயத்தில் தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பாடு என்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி உலக மக்களுக்கெல்லாம் கொடுத்தார். அப்போ அதற்காக தேவைப்பட்ட ஒரு பேரரசு தான் ரோமன் எம்பையர், ரோம பேரரசு. இந்த ரோம பேரரசு காலத்தில் யூதர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். யூதர்கள் அங்கே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கக்கூடாது? பாலஸ்தீன தேசத்தில் யூதர்கள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். அப்போ அதனால தான் பட்டயக்கருக்கினாலே விழுவார்கள், சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரையிலும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தரே டைரக்டாக வந்து சொன்னார். அது தீர்க்க தரிசனம். அது அன்றைக்கு அப்போவே நிறைவேற்றி பாருங்கள். வரலாற்றில் ரோம பேரரசை கர்த்தர் வெகு துல்லியமாக உபயோகப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய திட்டத்திற்காக. ரோமன் கவர்மெண்ட் காலத்திலாம், அகஸ்திராயன் காலத்தில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பூமியிலே நடக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த அகஸ்திராயனை பற்றி வரலாற்றில் நீங்கள் பார்க்கும் பொழுது கிமு 27 கிபி 14 வரையிலும் இவர் என்ன செய்திருக்கிறார்? அகஸ்திராயன் அரசாட்சி செஞ்சிருக்கிறார். இந்த அகஸ்திராயன் சாதாரணமான ஆள் கிடையாது. ரோம பேரரசில் பெரிய ஆள், ஃபர்ஸ்ட் எம்பரர். இவருடைய பெயரை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் போப்பாண்டவர் கிரிகோரியன் அவர் வடிவமைத்த கேலண்டரில் கிபி 1500 காலங்களில் செக்ஸ்டிலிஸ் அப்படிங்கிற அந்த பேரை தூக்கிட்டு ஆகஸ்ட்ங்கிற பேரை தூக்கி வச்சார். பாருங்கள், கேலண்டரில் இன்னைக்கு ஆகஸ்ட்ங்கிற பேர் இருக்கும். அது இந்த அகஸ்திராயனுடைய பேர் தான். அவருடைய முழு பெயர் அகஸ்டஸ் அக்டோவியன் அயோவனஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய முழு பெயர். இப்போ இவருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. இது ஒரு பெரிய ஆதாரம். 1ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்களா, தெய்வீகத்தினுடைய அடையாளங்களும் அத்தியாயங்களும் இஸ்ரவேல் தேசத்தில் மலருகிறது. அதான் இந்த அகஸ்திராயன் காலத்தில் யூதேயா மாகாணம் அல்லது இஸ்ரேல் தேசம், அதில் ராஜாவாக இருந்தவர் யார்? ஏரோது ராஜா. அவ்வளோதான், ஏரோது ராஜா ராஜாவாக இருந்தார். அப்போ இந்த 2 பேர் கணக்கு வருதா? 2 பேர் வரலாற்றில் நமக்கு கணக்கு வருது. இவங்க 2 பேரை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது வரலாற்றில். அடுத்து 2வது, கிறிஸ்துவனுடைய மரண காலத்தில் ரோமில் அரசராக இருந்தவர் டிபேரியஸ் அப்படிங்கிறவர். டிபேரியஸ், இந்த டிபேரியஸ் யாருன்னு சொன்னால், அகஸ்துராயனுக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க. இன்னொரு மனைவி, அவங்க பேர் லிவியா என்ற பேர். கிமு 27 காலங்களில், கிமு 27 காலங்களிலே அகஸ்துராயனுக்கும் இந்த லிவியா என்கிற இந்த பெண்மணிக்கும் தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பில் பிறந்தவர் தான் இந்த டிபேரியஸ். அப்போ கிட்டத்தட்ட அவர் ஒரு ஸ்டெப் சன் மாதிரி, ஒரு ஸ்டெப் சன். அப்போ அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த அகஸ்துராயனுக்கு அப்புறம் டிபேரியஸ் என்ன பண்ணுறாரு, பட்டத்துக்கு வராரு. இவர் 2ஆம் ரோம பேரரசர். இவருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நடைபெறுகிறது. இந்த திபேரியு ராயனுடைய காலத்தில் ஜெருசலேமில் யார் மகாராஜாவாக இருந்தா? ஏரோது. இந்த ஏரோதுக்கு மேலே ஒரு கவர்னர் இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு பேர் பொண்டியஸ் பிலேட். இவர் யார்? இந்த யூதேயா மாகாணத்தினுடைய 5வது கவர்னர். இவர் பார்த்தீங்களா, இந்த 5வது கவர்னர் பொண்டியஸ் பிலேட் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு மரண சாசனம் எழுதுகிறாரு. பைபிள் கிட்டத்தட்ட கிபி 33 காலங்கள். பார்த்தீங்களா, அப்போ 2 பேரரசுகள் வரலாற்றில் சம்பந்தப்படுகிறார்கள். முதல்கிறார் ரோம பேரரசை ஒரு பர்பஸுக்காக பயன்படுத்துகிறார். என்ன பர்பஸ்? பாவ மன்னிப்பு என்கிற ஒரு விஷயத்தை உலக மக்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிப்பதற்காக ரோம பேரரசு மூலம் பயன்படுத்துகிறார். அதான் 1ஆம் நூற்றாண்டு காலங்களில் யூதர்கள் அங்கே இருக்கக்கூடாது, யூதருடைய தேவாலயம் இருக்கக்கூடாது, யூத நாடு அங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைத்தபடினால்தான் அதே ரோம பேரரசில் அடுத்த தீர்த்தராயன் கிபி 70 தீர்த்தராயன் என்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, யூதர்களை சிதறடித்து நிறைய மக்களை, கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே யூதர்களை கொன்று போட்டு தேவாலயத்தை இடித்து
கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுறாரு. ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் காலம் வரும், இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை முன்வைத்து அந்த விஷயங்கள் நடந்தது. அப்போ 1ஆம் நூற்றாண்டில் கர்த்தருடைய திட்டம் எப்படி அந்த பிளான் பார்த்தீங்களா? 1ஆம் நூற்றாண்டில் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், யூதர்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா யூதர்கள் நிறைய கலவரம் செஞ்சாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக. அதனால் மொத்தமாக மாற்றணும், அவங்கள வேர்ல்டு ஃபுல்லாக சிதறடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறபடினாலே ரோம பேரரசை பயன்படுத்தினார். பார்த்தீங்களா, பிறப்பிற்காகவும் தன்னுடைய இறப்பிற்காகவும் தன்னுடைய அடுத்த பிளான் யூதர்களை சிதறடித்து மாற்றுவதற்காகவும் ரோம பேரரசை கர்த்தர் பயன்படுத்தினார். இது வரலாற்றில் வேரோடு பிடுங்கி காட்டுகின்ற ஒரு சத்தியம். இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் இல்லை, இதுக்கு மேலே ஒரு சத்தியம் கிடையாது. மறுபடியும் கிபி 132 காலங்களில் ஹாட்ரியன் என்கிறவன் எழும்பி மீண்டும் யூதர்களை சிதறடித்தான். தேவாலயத்தில் எஞ்சியிருந்த பகுதிகளெல்லாம் இடித்து தள்ளுதான். அவன் இடித்ததில் மீதியுள்ள ஒரு எஞ்சிய பகுதி தான் இப்போ இருக்க வெஸ்டர்ன் வால். நீங்கள் அதை பார்க்கலாம், வெஸ்டர்ன் வாலை நீங்கள் இப்போ எல்லாருமே பார்க்கலாம். அவன் எருசலேமை இடித்து விட்டு அவன் 2-3 கோயிலை கட்டியிருக்கிறான். அவன் கட்டின கோயில்கள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் எருசலேமில் இருந்தது. யார் கட்டினது? ஹாட்ரியன். அவன் காட் ஜுபிட்டருக்கு டெம்பிளை கட்டினான். அதுக்கப்புறம் அதோனியாங்கிற ஒரு தேவதைக்கும் அவன் டெம்பிளை கட்டினான். ஜெருசலேமுக்கு பேரையும் மாற்றினான், ஏலியா கேபிட்டோலினா என்று சொல்லி மாற்றினானே. காட்ஸ் பர்பஸ் அன்றைக்கு அங்கே நடந்தது. 1ஆம் நூற்றாண்டில் இப்படி ஜெருசலேம் உழப்பட்டு இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தூள் தூளாக மண்மேடாக்கப்பட்டு மெஞ்சி இருந்த யூதர்கள் வேர்ல்டு ஃபுல்லாக சிதறி போனாங்க. அதுக்கப்புறம் தான் திருச்சபை புதிய ஏற்பாடு அது துருக்கிக்கு போகுது. ஏன்னா அந்த ரோமர்களுடைய கெடுபிடி அதிகமாக இருந்தபடினால சுவிசேஷம் துருக்கிக்கு மாறி துருக்கியிலிருந்து அது வேர்ல்டு ஃபுல்லாக பரவுது. 1ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு விஷயம் அழகாக நடந்துச்சு. இப்போ நாம் இருக்கிறது 20-21 நூற்றாண்டுகள். இப்போ அடுத்த திட்டம் பாருங்க, பிரிட்டன். முதல்ல நான் சொன்னது ரோம். இந்த 20ஆம் நூற்றாண்டு காலங்களில் பிரிட்டன் ஒரு பெரிய எம்பையர், ஒரு பெரிய பேரரசு. இந்த பிரிட்டனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். பாருங்கள், இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே தெய்வீக அத்தியாயங்களும் அடையாளங்களும் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரிட்டனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த 1905 காலங்களில் கிட்டத்தட்ட ஓட்டோமன் எம்பையர் பெரிய லெவலில் இருந்த காலங்களில் ஓட்டோமன் எம்பையரை ஜெயிக்கக்கூடிய அளவில் பிரிட்டன் பெரிய அளவில் வளர்ந்தது. இந்த பிரிட்டன் காலத்தில் கர்த்தர் அந்த அன்னைக்கு சிதறடிச்சார். பார்த்தீங்களா, தலைமுறைகளாக இவர்கள் வேற எல்லா நாடுகளிலையும் குடியிருந்தார்கள். அவர்களை திரும்ப கொண்டு வர வேண்டும். அப்போ சிதறடிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் 1ஆம் நூற்றாண்டிலே நிறைவேறினது. திரும்ப கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தருடைய கால அத்தியாயத்தில் பயன்படுகின்ற ஒரு பேரரசு தான் பிரிட்டன். ஸோ வரலாற்றில் புதிய ஏற்பாட்டில் கிபிக்கு அப்புறம் ரோம பேரரசும் பிரிட்டனும் 2 கையில் இருக்கிற மாதிரி. இன்றைக்கி பிரிட்டன் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த 1905 காலங்களெல்லாம் யூதர்கள் கொஞ்சம் இடங்களை விலை கொடுத்து வாங்கினாங்க. எங்கள் பாலஸ்தீனாவில் கொஞ்சம் இடங்களை விலை கொடுத்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வழி கிடைச்சிது. பிரிட்டன் காலத்தில் யூதர்கள் சிறைப்பட்டு போன பிறகு அது இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. பார்த்தீங்களா, 1ஆம் நூற்றாண்டில். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, அத்திமரம் துளிர்விடும் அப்படின்னு. அத்திமரத்தையும் மற்றெல்லா மரத்தையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கும் போது வசந்த காலம் சமீபமாயிட்டு என்று அறியுங்கள் அப்படிங்கிற இன்னொரு தீர்க்க தரிசனம் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் பிரிட்டனை பயன்படுத்துகிறார். பிரிட்டனுடைய காலத்தில் யூதர்கள் உள்ள வராங்க. 1905 காலங்களிலெல்லாம் 1917 காலங்களிலெல்லாம் 1ஆம் உலக மகா யுத்தம் அவர்களுக்கு கைகூடி கிடைத்தது. அவர்கள் உள்ளே வரலாம் என்கிற ஒரு பிரிட்டனுடைய ஒரு அறிவிப்பு கிடைத்தது, பால்ஃபர் டிக்ளரேஷன். அந்த பால்ஃபர் டிக்ளரேஷன் மூலம் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பார்த்தீங்களா, அப்போ அந்த ரோம பேரரசு காலங்களில் இவர்களை சிதறடிப்பதற்கு 1ஆம் நூற்றாண்டிலே பயன்படுத்தினார். 20-21ஆம் நூற்றாண்டு காலங்களில் யூதர்களை திரும்பவும் பல நாடுகளிலிருந்து கூட்டி வருவதற்காக பிரிட்டனை கர்த்தர் பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட 40,000 யூதர்கள் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அப்போ இப்போ இருக்கிற மாதிரி அந்த அரபியர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர்கள் சகோதரர்களாகத்தான் பழகினார்கள்.
என்ன பக்கத்தில் இருந்த இந்த துருக்கி நாடுகள், துருக்கி, லெபனான், சீரியா, எகிப்து, சவுதி அரேபியா, இவங்கெல்லாம் தூண்டி விட்டதுனால அந்த பகை அங்கிருந்து குப்பு 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 குப்புன்னு என்ன பண்ணிச்சுது, பத்தி எறிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் ஒரு பெரிய பகை ரொம்ப அதிகமாக உண்டானது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அது சரிப்படுத்தப்பட்டு அப்படியே பேரலாக அவங்க போயிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை சரித்திரத்தில். இப்போ பாருங்கள், யூதர்களை துரத்துவதற்கு கர்த்தர் ரோமை பயன்படுத்துகிறார், கொட்டி சேர்ப்பதற்கு பிரிட்டனை பயன்படுத்துகிறார். முதலாம் உலக மகா யுத்த காலங்களில் செயின்ட் வைஸ்மேன் என்கிறவர் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறார். ஏற்கனவே 1-2 வீடியோவில் சொல்லியிருந்தேன். 2ஆம் உலக மகா யுத்த காலங்களில் அமெரிக்கா ஜெயிப்பதற்கு அங்கேயும் ஒரு யூதக்காரனராக இருந்தார். அவருக்கு பேர் ராபர்ட் ஓப்பன்ஹைமர். அவர் தான் இந்த அணுகுண்டுகளை செஞ்சார். த ஃபேட் மேன், அதுக்கப்புறம் லிட்டில் பாய். புளூட்டோனியம், யுரேனியம் கலந்த இந்த அணுகுண்டுகளை செய்து கொடுத்து ஜப்பானில் போட்டு அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆக இந்த 2 யுத்தங்களின் மூலமாக மீண்டும் யூதர்கள் தங்களுடைய தேசத்திற்கு வருவதற்கும் நாடு கிடைப்பதற்கும் அது ரொம்ப துணையாக இருந்தது. அப்போ 20-21ஆம் நூற்றாண்டுகளிலே கர்த்தர் யூதர்களை திரும்ப தங்களுடைய நாட்டில் கொண்டு வருவதற்கு பயன்படுத்தினாரா இல்லையா? இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. இடையில இன்னைக்கு பிரிட்டன் உடஞ்சி சுக்குநூறாக போச்சுது பார்த்தீங்களா? நம்ம இந்தியாவில் கூட வெள்ளையனே வெளியேறு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் என்று சொல்லி காந்திஜி அவர்கள் சுதந்திர இயக்கத்தை தொடங்கினாரா? நம்ம பாட புத்தகத்தில் நிறைய படிச்சிருக்கிறோமே. இந்தியாவிலும் இதே மாதிரி பிரிட்டன் வெளியேறணும், வெள்ளையன் வெளியேறணும்னு சொல்லி இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் நடந்தபடினால இப்படி பல நாடுகளிலும் பிரிட்டன் பிடித்து வைத்திருந்த எல்லா நாடுகளிலும் போராட்டங்கள் உருவானபடினால ஒவ்வொரு நாடுகளாக விட்டு கொடுத்து த கிரேட் பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிட்டன் ஒன்றுமில்லாமல் சுருங்கி போனது. குறிப்பாக 1948க்கு அப்புறம் பிரிட்டன் அப்படியே சுருங்கி ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னேன், முதலாம் உலக மகா யுத்த காலங்களில் பிரிட்டன் யூதர்களுக்கு உதவி செய்த மாதிரி 2ஆம் உலக மகா யுத்த காலங்களில் செய்யவில்லை. அப்படி செய்யாதபடி ஒரு சில இராணுவ தளவாடங்களை அரபு நாடுகளுக்கு கையில் விட்டு யூதர்களை அம்போ என்று சொல்லி தன்னந்தனியாக விட்டு கண்ணுங்காணாமலும் பிரிட்டன் வெளியேறினபடினால கர்த்தர் பிரிட்டனை தண்டித்தார், உடைத்து போட்டார். த கிரேட் பிரிட்டன் நெவர் பி ஸ்லேவ் என்று சொல்லப்படுகின்ற கிரேட் பிரிட்டன் ஒன்றுமில்லாமல் வரலாற்றில் சுருங்கி காணப்பட்டது, மறைந்து போனது. அமெரிக்கா மேலே வந்துச்சு. இப்போ ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ், ஹமாஸ், இன்னும் மற்ற எல்லா அரபு நாடுகளும் இப்போ யூத நடப்பாக்குது. இவங்களுக்கு முன்னாடி நாம் இருக்கிறோமே, நாம் இந்த அளவு டெவலப் ஆகலை, இவங்க மட்டும் எப்படி டெவலப் ஆனாங்க அப்படின்னு இப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க. இவங்க மட்டும் எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க? எத்தனை யுத்தங்கள் நடந்தாலும் இவர்களை ஒன்றும் பண்ண முடியலையே, ஜெயிக்க முடியலையே. இவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. அன்னைக்கு ஜெயிக்க முடியல, ரோமர்கள் காலத்தில் அவர்கள் ஜெயிக்கவில்லை, ஜெயிக்க கர்த்தர் விடவில்லை. இப்போ 2ஆம் முறை கூட்டு வந்திருக்கிறவர் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அவர்களை கூட்டு வந்திருக்கிறாரு. அதனால தான் ஜெயிக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? எல்லா நாடுகளையும் ஜெயிக்கிறாங்களா? அதுதான் இப்போ எல்லாருக்குமே ஆச்சரியம், புரிஞ்சிக்க முடியல. அரபு இஸ்லாம் மக்களே இப்போ யோசிக்கிறாங்க, மண்டையை போட்டு குழப்புறாங்க. என்னடா ஆச்சுது? 1ஆம் நூற்றாண்டிலே அவர்களை துரத்தி அடிப்பதற்காக கர்த்தர் ரோம பேரரசை பயன்படுத்தினார் என்று சொன்னால், இப்போ 20-21 நூற்றாண்டு காலங்களிலே யூதர்களை நிலைநிறுத்துவதற்காகவே பிரிட்டனை பயன்படுத்தினார், அமெரிக்காவையும் பயன்படுத்துகிறார். வருகின்ற காலங்களில் அமெரிக்கா கைவிடும். அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேல் பிரிந்து கண்டிப்பாக தனிமைப்பட்டு நிற்கும். அது ரஷ்யா இஸ்ரேலின் மீது படையெடுக்கிற காலம். நம்முடைய காலம் தான், ரொம்ப பக்கத்தில் தான் அது வந்துட்டு இருக்கு. பட்டு போன அதே தேசம் மீண்டும் வளர்கிறது. பார்த்தீங்களா? அப்போ துரத்தி அடித்தவர் மீண்டும் கூட்டிகிட்டு வந்தாரா? இனிமேல் என்ன நடக்கும்? நிறைய யுத்தங்கள் நடக்கும். இஸ்ரேல் தேசம் அகண்ட இஸ்ரேலாக மாறும். அதுக்கப்புறம் 3ஆம் தேவாலயம் கட்ட வேண்டும். அந்தி கிறிஸ்து, இந்த அந்தி கிறிஸ்துவை சந்திப்பதற்காக இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் வருவார். ஒரு முறை அதே ஜெருசலேமில் வந்த தேவனாகி கர்த்தருக்கு 2வது முறை வரமாட்டாரா? 1ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட பகுதி நிறைவேறிச்சுன்னு சொன்னால் கடைசி நூற்றாண்டில் சொல்லப்பட்ட பகுதி நிறைவேறாதா? வச்சு பாருங்க. யூதர்கள் வந்தாங்களா?
வந்து நிற்கிறாங்களா? ஜெருசலேம் நல்ல நெற்றி அடையாளமாக தெரிகிறதா? சண்டைகள் நடக்கிறது புரிகிறதா? எல்லாரும் பார்க்குறீங்களா? இது அடுத்த தீர்க்க தரிசனம் தானே. அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டிலே அவர்களுடைய தேவாலயம் இடிக்கும்பொழுது, அவர்கள் கொலையுண்ட போது யாருமே மீடியா எடுத்து காட்டுவதற்கு மீடியாலாம் அன்றைக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் சரித்திரத்தில் அது எழுதப்பட்டது. கவிஞர் கண்ணதாசன் உங்களுக்கு தெரியுமா? தமிழ் மக்கள் எல்லாரும் நீங்கள் அவரை போற்றுவீங்க. எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக இயேசு காவியம் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதினார் தெரியுமா? முடிஞ்சா வாங்கி வாசிங்க. மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. அப்படி இன்னும் அதில் ஒரு தத்துவம் எழுதியிருக்காரு. ஒளியை தேவன் வழங்கி விட்டார். ஒளி என்பது மனிதனுடைய ஆத்மா பிரகாசிப்பதற்கு, இருண்ட ஆன்மா உயிரடைவதற்கு உரிய விஷயம். ஒளியை தேவன் வழங்கிவிட்டார், உலகம் அதனை அறியவில்லை. களவும் பொய்யும் மிக்கவர்கள் கலக்கும் இருளை விரும்புகின்றார். இதுவும் அவர் தாங்க எழுதினார். 2ஆம் முறை யூதர்கள் 1900 ஆண்டுகள் நியாயத்தீர்ப்படைந்து ரொம்ப படாத பாடுபட்டு கர்த்தராகிய தேவனாலே திரும்பவும் கொண்டு வந்தாங்க, உட்கார வச்சிருக்கிறாங்க. அதனால தான் எந்த அரபுகளும் எந்த தீவிரவாத இயக்கங்களும் அவர்களோடு மோதினார்கள் என்றால் அவர்களை ஜெயிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஜெயிக்க முடியாத நிலையில் இன்றைக்கு யூதர்கள் வளர்ந்து நிற்கிறார்கள் சொன்னால் இதுதான் காரணம். அன்றைக்கு துரத்தி அடித்தவர் தேவனாகிய கர்த்தர், இன்றைக்கு கூட்டி வந்திருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அன்றைக்கு அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தருடைய துணை இல்லாமல் போனது, இன்றைக்கு அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தருடைய துணை இருக்கிறது. அதனால் இந்த 4ஆம் அத்தியாயம் மாறி 5ஆம் அத்தியாயத்துக்கு 1000 வருட அரசாட்சிக்கு உலகம் கடந்து போகணும். அந்த 5ஆம் அத்தியாயத்துக்குரிய விஷயங்களை யூதர்களை மையமாக வைத்துத்தான் கர்த்தர் செய்து நிறைவேற்றி முடிப்பார். நன்றிகள் பிரியமானவர்களே. நம்புவது நம்பாததும் அவங்கவுங்க இருப்பாங்க. தேங்க்யூ ஆல். God bless you all.